குட் பேட் ஹக்லி. என்னதான் இந்த உலகம் வந்து நம்ம நல்லவனா இருந்தாலும் பேடா தான் மாத்துது இல்ல அப்படின்ற இந்த டைலாக் எனக்கு உண்மையாவே ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. முழுக்க முழுக்க தியேட்டர்ல வந்து போய் பார்த்தாச்சு. படம் வந்து செம்ம சம்பவமா இருக்குங்க. இந்த படத்தை வந்து பார்க்கும்போது இது வந்து ஜெனரல் ஆடியன்ஸ்க்கான ஒரு படமாக எனக்கு வந்து தெரியலங்க. முழுக்க முழுக்க ஏகே அவர்களுடைய ஃபேன்ஸுக்கான ஒரு படமாக இது இருக்குன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏங்க, நான் வந்து வேற ஒரு ஆக்டருக்கு தான் நான் வந்து ஒரு ஃபேன். பட் படத்தை வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுக்கும் நான் கத்துன கத்துக்கு என் தொண்டெல்லாம் பயங்கரமா அப்படியே ஒரு மாதிரியா கரகரன்னு ஆயிடுச்சுங்க. உண்மையாவே அதுல இருக்கக்கூடிய இசை எப்பா ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து அதுல வந்து ஒர்க் பண்ணாரோ இல்லையோன்னு தெரியலங்க. அந்த ஓல்டு சாங்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செம்ம ராவா அடிச்சிருக்காங்க. கேட்கறதுக்கு அந்த மாதிரி இருக்கு. அவர் அர்ஜுன் தாஸ் வேற செம்மையா நடிச்சிருக்காரு. சமயம் தலை லுக் வைஸ் பாக்கிறதுக்கு என்ன அழகா இருக்காருங்க மனுஷன். உண்மையாகவே தலை அஜித்தை வந்து பல கோணங்கள்ல வந்து பார்க்க முடியுதுங்க. ஒரு பக்கம் வந்து தீனா அஜித் அவர்கள், இன்னொரு பக்கம் வந்து அப்படி எல்லா சாயலும் வந்து போகுதுங்க படத்துல. எமோஷன் தான் அந்த அளவுக்கு ஷிங்க் ஆகல படத்துல. பட் மாஸ் வந்து சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. படத்துல வேற ஒரு சில கேமியோஸ் வேற இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாவே செம்மையா இருக்கு. ஒரு வைபா இருக்கு. சில பிஜிஎம் எல்லாம் பிளேஸ் ஆகும்போது ஓஜி சம்பவம் செமங்க.